ஒரு காலத்தில் ஒரு மரத்துறைவன் வசித்து வந்தான். அவன் தனது வாழ்க்கையை நடத்த ஒரு பழைய இரும்புக் கோடரியை மட்டுமே வைத்திருந்தான். ஒருநாள் வழக்கம் போல காடுகளில் மரம் வெட்டிக் கொண்டிருந்த போது தவறி அவன் கோடரி அருகிலிருந்த ஆற்றில் விழுந்துவிட்டது. ஆழமான ஆற்றில் விழுந்ததால் அவன் அதை மீட்க முடியவில்லை. துயரமடைந்த அவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து கண்ணீர் விட்டான். அந்த சமயம் கடவுள் தோன்றி அவனின் துயரத்தைக் கண்டு, என்ன ஆயிற்று என்று கேட்டார். மரத்துறைவன், என் கோடரி ஆற்றில் விழுந்துவிட்டது, அதை இன்றி எனது வாழ்க்கையை நடத்த முடியாது என்று பதிலளித்தான். கடவுள் ஆற்றில் சென்று ஒரு பொன் கோடரியை எடுத்து வந்து, இதுதான் உன்னுடைய கோடரியா என்று கேட்டார். மரத்துறைவன் உடனே, இல்லை, அது என் கோடரி அல்ல என்று உண்மையுடன் சொன்னான். கடவுள் மீண்டும் சென்று ஒரு வெள்ளி கோடரியைக் கொண்டு வந்தார். அதையும் மறுத்துவிட்டு, இல்லை, அது எனது கோடரி அல்ல என்று கூறினான். இறுதியாக கடவுள் அவன் பழைய இரும்புக் கோடரியை கொண்டு வந்தார். மரத்துறைவன் மகிழ்ச்சியுடன், ஆமாம், அதுதான் என் கோடரி என்று கூறினான். அவன் சுயநலமின்றி உண்மையை பேசியதைக் கண்டு கடவுள் மகிழ்ந்து அவனுக்கு பொன் மற்றும் வெள்ளை கோடரிகளையும் பரிசாக அளித்தார். இந்தக் கதை சுயநிலை, நேர்மை மற்றும் ஒழுக்கத்தின் மதிப்பைக் காட்டுகிறது. உண்மையானவர்கள் தங்களுடைய நேர்மைக்காக வைக்கப்பட்டு சிறந்த பரிசுகளைப் பெறுவார்கள் என்பது கதை சொல்லும் பாடம்.